ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இது வந்து பார்ட் 5 ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து இந்த பொங்கல் போது போகியும் பொங்கல் பானை வைக்கிறச்சியும் பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் பண்ணேன். அது பார்க்கலன்னா பாருங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறமா பார்ட் 1, 2, 3ன்னு லேபிள் பண்ணேன். இது 4. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்க. டேட்டில் ஷார்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வீடியோ வரும். இன்னைக்கு நான் வந்து ஒரு கரெக்ஷனோட ஆரம்பிக்கிறேன். அம்மா வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு நீ வந்து தப்பாக ஒன்று சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணிடுன்னா வந்து பொங்கல் பற்றி பேசினேன் இல்லையா. சிவா பெரியவாளுக்கு பொங்கல் பிடிக்கும், என்னை பொங்கல் பண்ண சொன்னா, கற்றுக்க சொன்னா எல்லாம் சொன்னேன். அப்போது வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் வந்து நாராயண தீர்த்தர்னு தப்பாக சொல்லிட்டேன். தீர்த்த நாராயணருக்கு தான் பொங்கல் வந்து பஞ்சநத சாஸ்திரிகள் பண்ணி கொடுத்தார். அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊர் விட்டு ஊர் போய் பண்ணி அப்புறம் எடுத்துன்னு வந்து பண்ணி கொடுப்பார் அப்படின்னு நான் அதுதான் பெரியவா புக்கில் எழுதியிருக்கா. ஸோ அது ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷனுக்கும் பெரியவா புக்கிலேயே எழுதியிருப்பா. எப்படி எல்லாரும் வந்து தீர்த்த நாராயணரையும் நாராயண தீர்த்தரையும் கன்ஃபியூஸ் பண்ணின்றா, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு எழுதியிருப்பா. நான் நிறைய தடவை படிச்சும் நேற்றுக்கு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ சாரி பெரியவா. நீங்கள் வந்து பாருங்கோ, நான் வந்து இதே சேனலில் அதை பற்றியும் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு 2 years 3 years பேக் வீடியோ டிஸ்கஷன் ரெக்கார்டிங் எல்லாமே போட்டிருக்கோம். அவ்வளோ அழகாக பெரியவா அந்த சாப்டர் எழுதியிருப்பா. நீங்கள் பாருங்க. அது வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஈவினிங் வாக்கில் நான் அம்மா எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போது பெரியவாளுக்கு வந்து மோகன் முரளின்னு 2 பிரதர்ஸ். அவள் ரொம்ப பெரியவாளுக்கு பிரியம். அவள் ஆத்துலேயும் பெரியவா இருந்திருக்கா. நம்ம சிவா பெரியவா வந்து அவாத்துலேயும் இருந்திருக்கா. பெரியவாளோட புக்கு வந்து மோகன் மாமா வந்து ஃபுல் ப்ரூஃப். எனக்கு தெரிஞ்சு அம்மா சொல்லி மோகன் மாமா அப்புறம் வந்து சந்திரமௌலி மாமாலாம் இப்போ இருக்கிற ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கெல்லாம் அவள் தான் எடிட் பண்ணி அந்த இதெல்லாம் அந்த சார்ட் பண்ணி பாவி பாமரன் அதெல்லாம் பெரியவாளுக்கு அவள் தான் ஹெல்ப். பெரியவா புக்லேருந்து எடுத்து எடிட் பண்ணி அதை வந்து நர்மதா பதிப்பகம்க்கு கொடுத்து எல்லாம் அவள் தான் பண்ணி இப்போ இருக்கிற புக்கு வந்து அவள்து தான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து முரளி மாமா ஈவினிங் வந்திருந்தார். பெரியவாளோட உட்காந்துருந்தார். அப்போது வந்து ஒரு இது எடுத்துன்னு வந்தார், ஒரு பேக் எடுத்துன்னு வந்திருந்தார். அதை ஓப்பன் பண்ணாக்க பெரியவா, நம்ம சிவா பெரியவா வந்து மகா பெரியவாளை எடுத்த ஃபோட்டோ வந்து அவர் காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்திருந்தார். அதை வந்து பெரியவாட்ட சிவா பெரியவாட்ட காமிச்சார். பெரியவா இது பாருங்கோ அப்படின்ட்டு. அப்போது வந்து ஒரு ஃபோட்டோ வந்து முரளி மாமாக்கு பெரியவா கொடுத்தா. நான் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். இன்னொரு ஃபோட்டோ இருந்தது. பெரியவா எனக்கு தாங்கோ பெரியவா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே எனக்கு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா. அதுதான் இது மகா பெரியவாளோட ஃபோட்டோ. இதை வந்து சிவா பெரியவா வந்து தன்னோட ஸ்டூடியோவில் எடுத்தா. அதை வந்து பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கா பெரியவா. தெரியுதா? இதான் இந்த ஃபோட்டோ தான். எனக்கு தெரிஞ்சு இந்த இதெல்லாம் பெரியவா வரைஞ்சாலோ ஏதோ பண்ணிட்டு இதை வந்து மைல்டு கலர் பண்ணி எடுத்திருக்கா இது. அப்புறம் வந்து இந்த புக்கு வந்து பெரியவா எனக்கு கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா. இந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள் காப்பி இந்த புக்கு. இது ரொம்ப வருஷம் 30 வருஷமாக நானும் வச்சுன்னு இருக்கேன். எனக்கு வந்து இதை நான் வந்து என்னோட ஆஃபீஸில் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். பழைய புக்கு இது. எனக்கு பெரியவா கையால் தொட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தான்னு பெரியவாளோடது வச்சுன்னு இருக்கேன். இப்போ பெருமாள் மாடலில் இருக்குது. இதுதான் உங்களுக்கு காமிக்கணும்ன்ட்டு. இந்த ஃபோட்டோ பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம பெரியவா சிவா பெரியவா வந்து மகா பெரியவாவில் எடுத்த ஃபோட்டோ. அது இதை காமிக்கணுன்ட்டு தான் பண்ணேன். அப்புறம் நிறையா எழுதி வச்சுருக்கேன், மறக்கக்கூடாது, எல்லார்ட்டையும் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணுன்ட்டு. மோகன் மாமா வந்து பெரியவாள்கிட்ட வந்து உட்காந்துட்டு பெரியவாட்ட பேசுவா. மோஸ்ட்டாக பெரியவாளும் மோகன் மாமாவும் வேறு லெவலில் பேசுவா. புக்கை பற்றி சாப்டரை பற்றிலாம் பேசுவா. ஓவரால் பெரியவா புக்கை நாங்கள் படிப்போம்.
வரவாள்லாம் படிப்பா, பர்வதவர்தினி ஆண்டி, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே படிப்பா. பட் கேள்வின்னு கேட்க மாட்டாள். பெரியவா உட்காந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டா. நீயே படி படி அப்படின்ருவா, படி படி திருப்பி படி அப்படின்ருவா. ஸோ இது ஏன் அப்படின்னாக்க படிக்க படிக்க நமக்கு என்ன இன்ஃபர்மேஷனோ அது தானே சோக்கின் ஆகிடும், தானே புரிஞ்சிடும். அதை வந்து அவள் வந்து விளக்கி தான் புரியணுன்ட்டு இல்லை, புரிய வேண்டிய விஷயம் நமக்கு ஃபில்டர் ஆகி கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்துடும். இதுதான் நாங்களும் வந்து புக் ரீடிங் போது நாங்கள் படிப்போம். சில தமிழ் வார்த்தைகள், சில இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா தமிழ் தெரிஞ்சவாள்லாம் புக் ரீடிங் குரூப்பில் இருப்பா, அவள் எங்களுக்கு சொல்லுவாள். இல்லை அவள் வந்து என்ன யோசிக்கிறாளோ சொல்வாள். பட் டைரக்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து எண்ட் டு எண்ட் புக்கு படித்து மெனி டைம்ஸ் படிக்கணும். அது வந்து சிலது ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கிற பதங்கள்லாம் எண்டு சாப்டரில் வரும். பெரியவா வந்து நிறைய இன்டர்லிங்க் பண்ணி எழுதியிருப்பா புக்கு பூரா. ஸோ ரொம்ப கான்வர்சேஷன் டிஸ்கஷன்லாம் இருக்காது. மோஸ்ட்டாக பெரியவாட்ட வரவா வந்து தன்னோட நிலைமை பெரியவாளை சேவிச்சுட்டு, பெரியவா மௌனமாக உட்காத்தி வச்சுட்டு அவளாம் பெரியவாட்ட வந்து உத்தரவு வாங்கின்னு போயிடுவா. இதுதான் நான் பார்த்துருக்கேன். வருத்தமாக இருக்கிறவா வருத்தமாக வந்து சொல்லிட்டு போவா, அதையும் நான் பார்த்துருக்கேன். தூரக்கேந்து பார்ப்போம். பெரியவா ரொம்ப வந்து வாக்கெல்லாம் கொடுக்க மாட்டா. அது வந்து எனக்கு தோணும். அதே மாதிரி எனக்கு நான் பார்த்ததில் யார் வந்தாலும் பெரியவாளை வந்து சேவிக்க அலோவ் பண்ணுறதே பெரியவா வெளியிலேருந்தே அலோவ் தான் பண்ணணும். ஸோ பெரியவாளை அலோவ் பண்ணி வந்து சேவிக்கிறவாளை எல்லாரையும் பெரியவா அனுகிரகம் பண்ணுவா. ஒன்றும் சொல்ல மாட்டா, ஹர்ட் பண்ண மாட்டா. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மனசால் ஹர்ட் பண்ணிட மாட்டா. அது வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஹியூமன் வந்து பெரியவாளோட ட்ரைனிங்கில் இருந்தாலும் அவள் ஹர்ட் பண்ணிடுவா. நான்லாம் பயப்படுவேன். பெரியவாளோட சிஷ்யை நான் வந்து ஒழுங்காக இருக்கணும், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். நம்ம வந்து பெரியவாளை வந்து ஒரு இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஒரு இடத்துல ஒன்று சொல்லிட்டா நம்ம கரெக்டாக இருக்கணும். அதனால அப்படி இருக்கணும். அப்படி தான் பெரியவா. நாங்கள் ஏதாவது தப்பு கிப்பு அந்த பெரியவாட்ட இருந்தவா பண்ணினா அது வந்து நாட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பெரியவா. பெரியவா லெவல் வேறு. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி தெரியும் அப்படின்னாக்க ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு. அந்த புக்கில் வந்து பெரியவா வந்து 11 பதங்கள் எழுதியிருக்கா. மெஜாரிட்டி ஆஃப் த புக் இஸ் பிஹேவியர், டிசிப்ளின், வேர்ச்சூஸ், ஒருத்தரை எப்படி ஹர்ட் பண்ணக்கூடாது, எதெல்லாம் தப்பு, ஸோ எதெல்லாம் பண்ணால் அவளோட லெவல் வேறு, எப்படி தெய்வங்கள் எவ்ரி டைம் ஈவன் பெரிய மகான்களுக்கெல்லாமும் பெருமாள் எப்படி ஆட்கொண்டா, பெருமாள் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணார், எப்படி அவள் பெருமாள் காலை பிடிச்சிருந்தா, தாயார் அம்பாள் சிவன் எப்படி அவள் எல்லாரும் கிருஷ்ணர் எல்லாரையும் அவள் பிடிச்சின்னு பண்ணான்லாம் பெரியவா புக்கில் எழுதியிருக்கா. படிக்க படிக்க புரியும். புரியாதது பரவாயில்ல, நீங்கள் பாட்டுக்கு படிங்கோ. எங்கள் அம்மா சொல்லா படிச்சுட்டே இருங்கோ தானே வரும். அது வந்து ட்ரூ. ஃபுல் புக்கை படிக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும். படிக்க படிக்க புரியும். புரியாதது திருப்பி இன்னொரு நாள் புரியும். ஒரு தடவை புரிஞ்சுதுன்னா இன்னொரு தடவை வேறு மாதிரி புரியும். ஸோ அதை வந்து ஒரு ரிப்பீட்டில் பண்ணுங்கோ. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் மோஸ்ட்லி பிஹேவியர், virtues are so important. பெரியவா இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல எழுதியிருப்பா, இந்த கவர்மெண்ட் எல்லாம் இந்த சயின்ஸ் இன்வென்ஷன் அப்புறம் ஃபயர் ஆர்ம்ஸ் அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பீப்புளை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிற லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே பீப்புள் நல்லாயிடுவா. பீப்புள் நல்லா ஆயிட்டாலே வேர்ல்டு நல்லாயிடும்னே பெரியவா எழுதியிருப்பா. ஸோ அது வந்து பெரியவா புக்கை பற்றி எனக்கிட்ட பெரியவா புக்கு கொடுக்கறச்சே நீ படி அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தா. அது அப்புறம் வந்து நான் அங்கே இருக்கிறச்சே எனக்கு வந்து பெரியவா நம்ம ஆற்றுல இருக்கிறச்சே எனக்கு ரொம்ப பெரியவாட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்துடுத்தோ. எனக்கு ஊருக்கு வரத்துக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை.
நானும் பெரியவாவில் டெய்லி கேட்பேன், பெரியவா நான் இங்கேயே இருந்துடுறேன் பெரியவா, என்னை அனுப்பாதீங்கோ பெரியவா, என்னை நீங்களே வச்சுக்கோங்கோ பெரியவாலாம் கெஞ்சுவேன். அதெல்லாம் இல்லை, நீ போய் படி அப்படின்ட்டா. அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்ட்டா. ஸோ என்னை வந்து பெரியவா இந்தியாவில் இருக்கவே விடலை. அதுக்கப்புறம் நானும் நிறையா ட்ரை பண்ணேன் இந்தியாவுக்கு திருப்பி வரத்துக்கு. எனக்கு ஒரு தடவை கூட பெரியவா கிளியரே கொடுக்கல, என்னாலையும் வரவே முடியல. அப்போ நினச்சேன், சில பேருக்கு லோக்கல் கிடையாது, சில பேர் வெளியில். ஸோ வெளியில் இருக்கோங்கிறதுனால ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, எங்களுக்கு அங்கே தான் போட்டிருக்கு, அதை வந்து பெரியவா அப்ரூவ் பண்ணி நாங்கள் இருக்கோம். என் கேஸ்லலாம் பெரியவா ஆர்டர் பண்ணி நாங்கள் இருக்கோம். அதுதான் எனக்கு மூளைக்கு எட்டின வரைக்கும் இன்னி வரைக்கும் எங்கள் ஆர்டர் வெளியில் இருக்கணும். ஆனால் மனசெல்லாம் பெரியவாட்டியே தான் இருக்கும். ஸோ பெரியவா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறா பெரியவா, எங்கிட்டயும் இங்கேயும் இருக்கா அங்கேயும் இருக்கா, எல்லா இடத்துலையும் இருப்பா, அவளுக்கு லிமிட்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இல்லையா பெரியவாள்கிட்ட. அது மாதிரி நான் கேட்பேன், பெரியவா எங்கள் அக்காவுக்கும் நீங்கள் வந்து என்னளவு நீங்கள் கொடுக்கணும், அவளும் வந்து உங்களோட இந்த என்ஜாய் பண்ணணும் உங்களோடன்னு நான் கேட்பேன். சரிம்மா, நோ சொன்னதில்லை பெரியவா, சரின்னு தான் எங்கள் அக்காவுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் ரொம்ப கெஞ்சுவேன். அம்மாவும் கெஞ்சுவா, என் பெரிய பொண்ணையும் வர வைங்கோ பெரியவா, அவளுக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கோம்பா நான் கேட்பேன் பெரியவாட்ட. எல்லாத்துக்கும் பெரியவா தலையாட்டுவா. அதை வந்து வேறு ரூபத்தில் பெரியவா செல்வன்ற ஒரு ரூபத்தில் அதை எங்கள் அக்காவுக்கு பெரியவா கொடுத்தா. ஃபஸ்ட்டு பெரியவாவில் சேவிச்சதே எங்கள் அக்கா தான். ஸோ அதுக்கு அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பெரியவா பண்ணி இன்னி வரைக்கும் எங்களை பெரியவா தான் பார்த்துக்கிறா. அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல, யார் வந்தாலும் பெரியவா வந்து அந்த லெவல் ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டா பெரியவா, எக்ஸ்ட்ராவும் பேச மாட்டா, பண்ணுறத பண்ணின்னு இருப்பா. ஸோ ஒரு தடவை எழுத்து வீட்டில் வந்து ஒரு என் ஏஜ் குரூப் அந்த குழந்தைல அப்போது 17, 18 அந்த ஏஜ் குரூப்பில் ஒரு 4 பொண்கள், அவளோட அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாருக்கோ உடம்பு சரியில்லை, ஐசியூவில் ரொம்ப சிவியராக இருந்தார். அப்போது வந்து பெரியவா நம்ம ஆற்றுல இருக்கான்னு கேள்விப்பட்டு நம்ம ஆற்றுக்கு வந்து அந்த பொண்கள் பெரியவாட்ட வேணும், பெரியவா காப்பாற்றி கொடுத்துருங்கோ பெரியவா, விபூதி கொடுங்கோ பெரியவான்லாம் குழந்தைகள் வந்து பெரியவாளை சுற்றி உக்காந்துது. பெரியவா மௌனமாக இருந்தா, ஒரு வார்த்தை பேசலை. அந்த குழந்தைல எவ்வளோ நேரம் அவளுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கணுமோ அந்த குழந்தைலாம் உட்காத்தி வச்சு பெரியவா அனுகிரகம் பண்ணால். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் சர்வைவ் ஆகலைங்கிறதா எனக்கு நியூஸ் வந்தது. பட் அப்போ கூட பெரியவா நான் பண்ணுறேன் நீ போ அதெல்லாம் சொல்லலை. அப்போது வந்து நம்ம ப்ரே பண்ணுறோம்ல பெரியவா பெருமாள்கிட்டெல்லாம் உட்காந்து தாயார்கிட்டெல்லாம். ஸோ பெரியவா அம்பாளும் தாயார் சிவன் மகா பெரியவா எல்லாரும் நம்ம அண்டர்கோ பண்ண வேண்டியதை அண்டர்கோ பண்ணி தான் வைக்கிறா. ஸோ அது நடந்தது. அப்புறம் வந்து நாங்கள் அங்கே இருக்கிறச்சே வருவார் சொன்னேன் இல்லையா, நம்ம அதுக்கு எவ்ரிடே ராம்நாராயணன் வருவார். அப்போ ட்ரிப்ளிகேன் பெரியவாட்ட தானே அவள் அப்பா கைங்கரியம் பண்ணியிருந்தா. அப்போது வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை, ஹைதராபாடில் இருந்தா பெரியவா, ஏதோ பாராயணத்துக்கோ எதுக்கோ போயிட்டு அங்கே போய் ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ண முடியுமா ஆயிடுது. ஸோ எவ்ரிடே கிட்டத்தட்ட ராம்நாராயணன் வந்து பெரியவாட்ட ரிப்போர்ட் பண்ணுவார், பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரிப்ளிகேன் பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை, சர்ஜரி ஆகிடுது, ரிக்கவரியில் இருக்கார் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நான் ட்ரிப்ளிகேன் பெரியவாளை அப்போ சேவிச்சதில்லை. பட் இந்த நியூஸ் வந்து பெரியவா கேட்டுப்பா, எப்படி இருக்கா ட்ரிப்ளிகேன் பெரியவா, எங்கே இருக்கா, என்ன ஆச்சுன்னு. ராம்நாராயணனும் ரெகுலராக பெரியவாளுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எழுதினது இதெல்லாம் தான் லிஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன். மோஸ்ட்டாக இதை சொல்லிட்டேன், ஏன்னா நேற்று கரெக்ஷன் இன்க்ளூடிங் இதெல்லாம் சொல்லணுன்ட்டு இருந்தேன். அப்புறம் வேறு வந்து நான் சொன்னேன் இல்லையா, பெரியவாள் ஊருக்கு கிளம்புற டைம் வந்துருத்தோ. நான் என்ன பண்ணேன், டுவர்ட்ஸ் தி எண்ட், அதாவது 4, 5, 6 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து டெய்லி காலம்புற எழுந்து வந்து பெரியவாட்ட சொல்லுவேன், பெரியவா இன்னும் 5 நாள் தான் இருக்குது பெரியவா, நான் இங்கே இருப்பேன், 4 நாள் தான் இருக்கு. ஏன்னா எப்படியாவது பெரியவா என்னை வந்து வச்சுருவா, அனுப்ப மாட்டான்னு எனக்கு டெய்லி வந்து சொல்வேன்.
பெரியவாளோ கேட்டுப்பா, ஒன்றும் சொல்ல மாட்டா. ஸோ வந்து என்ன ரொட்டீன்னா, காலம்பரை எழுந்து அப்படி எங்காவது சுற்றி வரும். அதாவது ஹால், பெட்ரூம்லேருந்து பாத்ரூம், வெளில வந்து பாத்ரூம் போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு பெரியவாளை ஹாலில் சேர்க்குற மாதிரி ஒரு சர்க்குலராக இருக்கும் அங்கே. ஸோ அந்த மாதிரி நான் அப்படி தான் வருவேன். எழுந்து வெளில வரமாட்டேன். பின்னாடி வழியாக பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு காலெல்லாம் அலம்பிட்டு வந்து பெரியவாள் சேர்ப்பேன் எவ்ரி மார்னிங். ஸோ ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் லேட்டாக எழுந்துன்ட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன்லாம் தெரியல, லேட்டு, இன்னும் வெக்கமாக போயிடுது எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், படுத்துகிட்டே இருந்தேன். அப்போது வந்து பெரியவா வந்து பேசின்னு இருக்கா. இப்போது குழந்தை எழுந்து வரும், எழுந்து வந்து என்கிட்ட சொல்லும், பெரியவா இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இல்லை நான் ஊருக்கு கிளம்பணும் பெரியவான்னு சொல்லும். நான் என்ன பதில் சொல்லுவேன்னு பெரியவா பேசி நான் வெளியில் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுத்து. சரின்ட்டு எழுந்து வெளில வந்து பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு உள்ளே போய் அம்மா கிச்சனில் வேலை பண்ணியிருந்தா, பெருமாள் மோடு அங்கே இருக்குது, சேவிச்சிட்டு பெரியவாளை வந்து சேவிச்சேன். அப்போ பெரியவா என்கிட்ட சொன்னான், இனிமே நீ நாளையிலேருந்து முதல்ல என்ன தான் நீ சேவிக்கணும்னா. எனக்கு ஒரே இதுவாக இருந்தது, ஏன் பெரியவா பெருமாள் செய்யக்கூடாதான்னே. வந்து ரொம்ப இதுவாக அப்ஜெக்ஷனபிளாக, அதாவது கம்பேர் பண்ணக்கூடாது, பெரியவா சொன்னால் அங்கே கேட்கணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன். பெரியவா வந்து பெருமாள் சேவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, முதல்ல நீ என்னை சேவிக்கணும்னு எனக்கு டைரக்ட் 1-on-1 ஆர்டர். ஸோ அதை கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானும் கேட்கல. பட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எனக்கு போட்டிருக்கா. ஸோ அதனால் இன்றைக்கும் பெரியவா எழுந்த உடனே பெரியவா ஃபோட்டோ என் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். எழுந்த உடனே எனக்கு அப்படியே சப்கான்ஷியஸாக தெரியும் எந்த டைரெக்ஷனில் எழுந்துக்கிறேன்ட்டு. கண்ணை திறந்தால் பெரியவா ஃபோட்டோ தான் நான் சேவிப்பேன். ட்ராவல்லாம் பண்ணுறச்சே சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். பட் இவ்வளோ வருஷம் ட்ரெயினிங்கில் நான் எழுந்தாலே ஃபஸ்ட்டு வந்து பெரியவா தான் எனக்கு மனசில் வருவாள். அது வந்து சப்கான்ஷியஸாக அது உள்ளே வந்துடுத்து. அப்புறம் இன்னொன்று வந்து முதல்லலாம் பெரியவான் தான் எழுந்துப்பேன், என்ன சிவா பெரியவான் தான் நான் எழுந்துப்பேன். இப்போல்லாம் மகா பெரியவா, ரொம்ப வருஷமாக ஃபஸ்ட்டு சொல்கிறதே மகா பெரியவா தான், எழுப்புறதே எனக்கு மகா பெரியவா வார்த்தை தான். ஸோ அதான் நான் ரொம்ப நாளாக வந்து பண்ணின்னு இருக்கேன். பெரியவா போட்ட அனுகிரகம் தான் அது. ஏன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரியவா சேவிக்கணும்னா, அன்னிலேருந்து லைஃப் அந்த மினிட்லேருந்து நம்ம முழிச்சுட்டு இருக்கிற அத்தனை ஆக்டிவிட்டியும் பெரியவாளோட டூயிங். அது அப்படியே நம்ம வந்து we don't do, he does it through us. ஸோ அந்த ஒரு பிலீஃப் எனக்கு பெரியவா தான் கொடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவா. மோஸ்ட்லி தப்பு பண்ண மாட்டோம், தப்போ ரைட்டோ எல்லாம் பெரியவா. அது நம்ம வந்து வெறும் டூல்ஸ். இது வந்து வெரி ஹை லெவல் திங்கிங். But it is honestly that he does everything. He plans your day. Nothing happens by chance. Everything is pre-planned in our life. எனக்கு அட்லீஸ்ட் அப்படி தான் தோணும். ஸோ தப்பு பண்ணாமையும் பார்த்துப்பா. நம்ம வந்து பெரியவாட்ட இருந்துட்டு தப்பு பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம ஃபேட்டுனால அங்கே நம்ம பண்ணுறது தப்பாக தெரியுமே தவிர்த்து இன்டென்ஷனலாக அங்கே தப்பு இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து பெரியவா எனக்கு போட்ட ரூல். அன்னிலேருந்து நானும் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். அப்புறம் வந்து ஊருக்கு எல்லாம் பேக்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறச்ச பெரியவாளோட ரிலேட்டிவ் யாரோ வந்தா, 2 மென். பெரியவாளுக்கு வந்து ஒரு இதில் பக்ஷணம்லாம் பேக் பண்ணின்னு வந்தா பெரியவாளுக்கு. அவள் வந்து பெரியவாட்ட கன்னடத்தில் பேசின்னு இருந்தா. பெரியவாளோ மகா பெரியவாளா ஹோசாலா பிராமின்ல கன்னடா பிராமின். ஸோ அவெல்லாம் கன்னடத்தில் பேசியிருந்தா. ஆனால் பெரியவா வந்து தமிழில் தான் பதில் சொன்னான். என்ன டீட்டெயில் அதெல்லாம் தெரியாது. பெரியவா வந்து மினிமமாக தமிழில் தான் பதில் சொன்னான். அவளும் ரொம்ப சிம்பிள், பயங்கர சிம்பிள். பெரியவா பேரை சொல்லி நம்ம சூப்பராக அடுக்குமாடி கட்டடம், அது இது கோல்டு சில்வர் லெவல்லாம் ரொம்ப பண்ணுறோமே. ஆனால் பெரியவா வந்து சன்னியாசி, சிவா பெரியவா சன்னியாசி. பெரியவாளோட பேக்ரவுண்ட் ரொம்ப சிம்பிள், எவ்ரிதிங் இஸ் சிம்பிள். ஸோ நம்ம அதுதான் பண்ணி பெரியவாளை ரீச் பண்ணணுன்ட்டு இல்லை, நம்ம சிம்பிளாக இருந்தாலே பெரியவா நம்மக்கிட்ட ஓடி வந்துடுவா.
ஸோ இது வந்து எனக்கு தோணும். ஏன்னா நான் எப்போதுமே அப்படி தான் தோணும் எனக்கு. என்ன பெரியவா இவ்வளோ சிம்பிள், இதை சுற்றி எதுக்கு இவ்வளோ படாடோமோ, அதுக்கு மேலே எனக்கு ரீசன் தெரியாது. ஐம் நாட் டாக்கிங் ரிச்சுவல்ஸ், ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த செட்டப். ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்மளோடது ரிச், அவளுக்கு நம்ம ரிச்சுவல்ஸ் பண்ணியே ஆகணும். பட் பெரியவா சிம்பிள் பெரியவா. ரொம்ப கஷ்டமான ரீச் எல்லாம் அந்த பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல்லாம் தான். பெரியவா ஈஸி டு ஆக்சஸ். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் அதுதான், அப்படி தான் இருந்தது. 3 செட்டு ட்ரெஸ்ஸு தான் பெரியவா வச்சுருப்பா. வெறும் காவி துணி தான் ஒன்று போட்டுருப்பா, ஒன்று மடித்து 2 செட்டு இருக்கும். யாராவது வந்தால் வேணா வெளில போனாக்கா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுப்பா, அவ்வளோதான். வேறு எதுவுமே பெரியவாட்ட இருக்காது. ரொம்ப பயங்கர சிம்பிள். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தா தான் தெரியும். நான் தான் சொல்கிறேன், எங்கள் ஆகம் உடஞ்சிருந்தது, அதில் வந்து பெரியவா உட்காந்துருந்தா. அந்த உடஞ்சத்துலேருந்து பூச்சி வந்திருக்கலாம், என்ன வேணால், அதெல்லாம் எதுவுமே பெரியவாளுக்கு கேர் கிடையாது. ஃபேன்லாம் கூட போட மாட்டா, இந்த கொசுலாம் கடிக்கும், ஒன்றுமே பெரியவாளுக்கு கிடையாது. அப்புறம் இன்னொன்று வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. அது வந்து நம்ம ஊர்லெலாம் வந்து ரொம்ப லவுடாக டிவிலாம் பார்ப்போம்ல, அது மட்டும் என்கிட்ட பெரியவா சொல்லியிருக்கா. எதுவோ எல்லாமே ஓகேம்மா, இந்த டிவி சத்தம் என்னால் முடியலன்னு டிஸ்ப்ளஷரே என்கிட்ட சொல்லியிருக்கா பெரியவா. சத்தமாக சண்டை போடுறது, இந்த தமிழ் சீரியலில் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணியிருக்கா பெரியவா என்கிட்ட. அது ஒன்றும் பண்ண முடியல அந்த கல்ச்சர். பட் ஹீ வாஸ் நாட் ஹாப்பி வித் இட் வாட்சிங். ஹீ லைக் சைலன்ஸ். அந்த சைலன்ஸில் எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறது, எந்தெந்த இப்போ பீப்புளுக்கு உட்காந்த இடத்துலேருந்து பெரியவா காப்பாற்றின்னு, இதுதான் பெரியவா ஒர்க்கே. காப்பாற்றுறது தான் பெரியவா ஒர்க்கே. நம்ம ஃபேட்டு, நம்ம போய் மாட்டின்றுவோம், நம்ம மாட்டின்ட்டு போய் பெரியவாட்ட அழைச்சே காப்பாற்றி கொண்டு வரணும். இதுதான் பெரியவாளோட ஒர்க்கு. அங்கே போய் எனக்கு தெரிஞ்சு நான் அம்மாட்டையும் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன், ஹை லெவல் நெகோசியேஷன் நடக்கும் பெரியவா. எல்லா கிரகங்கள்லாம் பெரியவாளுக்கு ஃப்ரெண்டு, எல்லா பெருமாளும் பெரியவாளுக்கு ஃப்ரெண்டு, எல்லா முனிவர்கள் எல்லாரும் பெரியவாளுக்கு ஃப்ரெண்டு. அவள்கிட்ட நீங்கள் இவாளுக்கு இதை கொடுங்கோ, அவளுக்கு அதை கொடுங்கோன்னு எனக்கு என்னமோ பெரியவா வந்து நெகோஷியேட் பண்ணி நம்மளோட கர்மாவெல்லாம் கழிக்க வைக்கிறான்னு தோணும். பெரியவா புக்கில் எழுதிக்கா, ஈவன் டிவினிட்டி கேனாட் எஸ்கேப் டெஸ்டினின்னு. ஸோ அதனால் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட் we have to be very careful about how we deal with our life now. ஏன்னா வந்து டெஸ்டினி we are creating today. நம்மளோட இன்னித்து பிஹேவியர் will tell what our destiny will be in the next ஜென்மம். இன்றைக்கி ஏதாவது நீ நல்லது பண்ணேன்னா பெரியவா வந்து has written that ஃப்யூச்சரில் உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் வந்து நீ கிளாரிஃபை பண்ணணும்னு எழுதியிருக்கா பெரியவா. ஸோ நம்ம அதுக்காக நம்ம பத்திரமா இருக்கணும். நம்ம வந்து பெரியவா புக்கெல்லாம் படிக்கணும். ஏன் படிக்கணும்னா பெரியவா சொல்லியிருக்கா படிக்கணும். அது நல்ல புக்கு, திருப்பி திருப்பி படிக்கணும். படித்தா புரியும் என்னத்துக்காக பெரியவா காஷனாருன்னு எழுதியிருக்கான்னு நமக்கு புரியும். புரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கா பெரியவா. ஸோ அப்புறம் நான் வந்து ஊருக்கு கிளம்பின்னு இருந்தேன் இல்லையா, அன்றைக்கி என்கிட்ட இந்த ஒரு ரூல் போட்டுட்டா, நீ சேவிக்கணும், என்ன தான் ஃபஸ்ட்டு நீ சேவிக்கணும்னு சொல்லிட்டா. சரின்ட்டு நான் வந்து பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு கிளம்புனோம். அப்போ வந்து அந்த பக்ஷணெல்லாம் வந்தது, பக்ஷணத்துலாமும் நான் பேக் பண்ணின்ட்டேன். ஊருக்கு பெரியவா எடுத்துன்னு போ அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டா, நானும் எடுத்துனேன். அப்போ வந்து நைட்டு ஃப்ளைட், என்ன காலம்புற எனக்கு இந்த ரூலை போட்டுட்டா அப்படி காலம்புற பெரியவா போத்தின்னு படுத்துட்ட பெரியவா எழுந்துக்கவே இல்லை. ஃபுல் டே ஒன்றுமே சாப்பிடல, ரெஸ்ட் ரூம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எழுந்துக்கவே இல்லை பெரியவா. நைட்டு நான் ஃப்ளைட்டு ஆற்ற விட்டு 11 o'clock ஏதோ ராத்திரி கிளம்பணும். அப்போ தான் மிட் நைட்டுக்கு மேலே ஃப்ளைட்டு. அங்கே போனாக்க பெரியவாளுக்கு உத்தரவு வாங்காமல் நான் எப்படி கிளம்புறது? நான் வந்து வெயிட் பண்ணுறேன். பெரியவா வந்து எழுந்துக்கவே இல்லை. அன்றைக்கெலாம்
நான் சாக்ஸ்லாம் எல்லாம் போட்டுன்ட்டேன், ஷூ எல்லாம் எடுத்துன்ட்டு, சூட்கேஸ் எல்லாம் ஏறிடுத்து. பக்கத்தாத்துலேருந்து கார் கொடுத்தா எல்லாம் ஏறிடுத்து. பெரியவா வந்து எழுந்துக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போது வந்து முன்னாடியே நான் கேட்டுன்ட்டேன்ல, என்னை இங்கேயே வச்சுக்கோங்க, என்னை அனுப்பாதீங்கன்னு. அதுக்கெலாம் நோ இல்லை, நீ கிளம்பணுன்ட்டா, என்ன நீ போ படிக்கணும் அப்படின்ட்டா. ஸோ அதனால் போகணுன்ற உத்தரவு அன்றைக்கே கொடுத்துட்டா எனக்கு. ஸோ ஷூஸ் எல்லாம் சாக்ஸ் எல்லாம் போட்டுண்டு ஷூ வெளியில் இருந்தது. சரின்ட்டு பெரியவாட்ட சொல்லணுன்ட்டு பெரியவா அப்படின்னு பெஞ்சுக்கிட்ட வந்து, பெரியவா நான் ஊருக்கு கிளம்பணும் பெரியவா, எனக்கு உத்தரவு கொடுங்கோ பெரியவான்னேன். பெரியவா போத்தின்னு படுத்திருந்த பெரியவா கை மட்டும் வெளில வந்தது. கை மட்டும் வெளில வந்து என் தலையை எப்படி தொட்டு போயிட்டு வா அப்படின்னு சத்தம் வந்தது. அவ்வளோதான். எனக்கு வந்து பெரியவா ஃபேஸை காமிக்கவே இல்லை. ஒரே எனக்கு வருத்தம். நானும் வந்து கிளம்பிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு ஒரே வருத்தம். வேப்ப மரத்தையும் சேவிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வரேன். அதாவது செக்யூரிட்டி செக்இன்லாம் பண்ணிட்டு உள்ளே நடந்துகிட்டே இருக்கேன். ஓடி வந்தா அஃபிஷியல்ஸ் வந்து எங்களை கேட்குறா, வந்து எங்களை கேட்டா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஏதோ கேட்டா. ஆமான்னேன். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இடம் இருக்குது, எக்கானமி கிளாஸ் ஓவர் புக் ஆகிடுது, உங்களை நான் ஃபஸ்ட் கிளாஸில் செக்இன் பண்ணுறேன் அப்படின்ட்டா. எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஃபஸ்ட் கிளாஸில் தான் எனக்கு வந்து சென்னை டு மலேசியா. எனக்கு ரொம்ப நாள் தெரியல, அது பெரியவா எனக்கு போட்ட ஒரு பர்க் அப்படின்னு. அதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்ததே இல்லை. அன்னைக்கு எனக்கு பெரியவா வந்து இங்கேருந்து எக்ஸிட் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் என்னை போட்டு அமிச்சா பெரியவா. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தடவை கூட அந்த மாதிரி நடந்ததில்லை. ஸோ அது ரொம்ப சிரிப்பு. அப்புறம் என்கிட்ட வந்து அன்றைக்கே சொன்னா பெரியவா, நீ வந்து ஊருக்கு போர்ச்சே எனக்கு எவ்ரி டீட்டெயில் என்ன நடந்ததுன்னு நீ எனக்கு லெட்டர் போடணும். என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட, எனக்கு வந்து எவ்ரி டு த டீட்டெயில் நீ எனக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டா. சரின்ட்டு நானும் வந்து பெரியவாளுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழ் இங்கிலீஷை கலந்து பெரியவாளுக்கு லெட்டர்லாம் எழுதி அமுச்சிட்டேன். அப்புறத்துலேருந்து எனக்கு ஒரு ஹேபிட், எப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங் பெரியவாக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். பெரியவா இப்போது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து சென்னை போகிறேன், ஐ எம் கோயிங் டு கோ வயா டெல்லி, எல்லாம் டீட்டெயில்டாக கொடுப்பேன். இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு, இந்த விஷயத்துக்காக நான் இந்தியாவுக்கு போகிறேன், இல்லை இந்த விஷயத்துக்காக ஃப்ரான்ஸ் போகிறேன், எனி மேட்டர் நான் டீட்டெயில்டாக கொடுப்பேன். எனக்கு குழந்தைல பார்த்துக்கோங்க, அப்பாவும் பார்த்துக்கோங்க, எல்லாம் சொல்லி ரிப்போர்ட். அதே மாதிரி லேண்ட் ஆகும் இல்லையா, எப்போது ரன்வேல லேண்ட் ஆகும் இல்லையா, அப்போவும் சொல்லுவேன், பெரியவா இது வரைக்கும் சேஃபாக வந்துட்டோம், இப்போ லேண்ட் ஆகிட்டேன், இப்போ நான் இங்கேருந்து இது அடுத்த ஸ்டெப் இது பண்ண போகிறேன்னு நான் பெரியவாள்கிட்ட நான் ரிப்போர்ட் கொடுப்பேன். இது நானாக கொடுப்பேன்னாலாம் எனக்கு தெரியாது. இது வந்து ட்ரைனிங், இது வந்து பெரியவாளோட ட்ரைனிங், சப்கான்ஷியஸாக வந்த ட்ரைனிங். இது நானாக வந்து இன்வென்ட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அன்றைக்கி பெரியவா சொன்னா, என்ன நடக்கிறதோ நீ எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், டு த எவ்ரி டீட்டெயில் நீ எனக்கு கொடுக்கணும். அதனால் நான் எவ்ரி டீட்டெயில் நான் வந்து பெரியவாளுக்கு கொடுப்பேன். இது வந்து ஒன்று. இது கொஞ்சம் லிட்டில் பிட் பேக் ஒரு நாள் இது நடந்தது, இது சொல்கிறேன். இது அம்மா அப்பாட்டெல்லாம் கூட நான் சொன்னது கிடையாது இது வரைக்கும். எங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னெலாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. வெரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் அட் அ டைம் வந்துடுத்து. 4 பேருக்கு ஏதோ கிரக ப்ராப்ளம் ஏதோ இருந்திருக்கணும். அப்போது வந்து பெரியவா எங்களோட தானே வந்து இருந்தா. பட் எல்லாரும் எங்களை வந்து ஐசோலேட் பண்ணி எங்களை திட்டி ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணதா எனக்கு ஞாபகம். அவள் வேணும்ன்ட்டு பண்ணாலா இல்லை என்னன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து இட் வாஸ் நாட் அ ப்ளசண்ட் செட்டப். யாரோ பாதி விஷயத்தை தெரிஞ்சு எல்லாரும் எங்களை பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போது வந்து யாருமே எங்களுக்கு வரல இல்லையா, பெரியவா மட்டும்தான் வந்து தைரியமாக எங்களோட இருந்தா. அப்போ வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே வருத்தம், என்ன இப்போ எல்லாரும் நம்மளை சொல்கிறா, மேபி நம்ம தப்பு பண்ணியிருப்போம், பட் வந்து பெரியவா வந்துட்டா, நம்ம வந்து பெரியவாட்ட எல்லாம் சொல்லணும். லெட் பெரியவா டிசைட் ஆஃப்டர் நோயிங் வாட் ஆல் ஹேஸ் ஹேப்பன்.
let him decide if he should stay with us. If he also wants to reject us, he should reject அப்படின்னு எனக்கு மனசில் நான் வந்து அதை வந்து சொல்லணும் பெரியவா இது நடந்தது அது நடந்தது இன்றைக்கி இது நடந்தது இவா எப்படி சொன்னா அதெல்லாம் நான் சொல்லணும்னு மனசில் எப்போதும் வச்சுன்னு இருப்பேன். அப்போது ஒரு நாளைக்கு நைட்டு வந்து கேலண்டர் ஒன்று மாட்டியிருந்தேன். அப்போது வந்து பெரியவா அந்த கேலண்டரை கொண்டா அப்படின்னா கேலண்டரை கொண்டு வந்தேன். அப்போது வந்து கேலண்டரை வந்து ஒரு மந்த்தாக திருப்பி நான் பெரியவா என்ன திருப்பிட்டு ஒரு பர்டிகுலர் மந்த் இப்படி டேட்ஸ் எல்லா டேட்டையும் டச் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டேட்டை தொட்டுட்டு பெரியவா எனக்கு இப்படின்னா எனக்கு வந்து அந்த ஈவெண்ட் என்ன டேட்டில் நடந்ததுலேருந்து எனக்கு ப்ராப்ளம்னு எனக்கு தோணித்தோ அந்த டேட்டை பெரியவா வந்து பக்காவாக வச்சு எனக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சூதிங்காக இருந்தது. ஏன்னா அட் தட் டைம் நான் சொன்னேன் இல்லையா எனக்கு வந்து பெரியவா ஷுட் நோ வாட் ஹேப்பன். நம்ம ப்ராப்ளம் பண்ணலை, பட் எல்லாரும் நம்மளை வந்து ஒதுக்கிட்டா இல்லை நாங்களே ஒதுங்கிட்டோம். சம்திங் ஹஸ் ஹேப்பன், பட் ஹீ ஷுட் டிசைட் வெதர் ஹீ ஷுட் பி அசோசியேட்டட் வித் அஸ்ன்னு எனக்கு தெரியணும். அதை வந்து எனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இட் டசன்ட் மேட்டர், ஐ எம் ஹியர் ஃபார் யூன்ட்டு பெரியவா எங்கள்கிட்ட எனக்கு சொன்னதா எனக்கு அது தோணும். அந்த 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 அது ஒரு டேட்டாக பெரியவா அப்படி பண்ணிவிட்டு கரெக்டு டேட்டில் வந்து விரலை வச்சா. அது சம்திங் இன்க்ரெடிபிள். இது வந்து நிறையா ரீலிவ் பண்ணியிருக்கேன். எவ்ரி மொமெண்ட் தட் ஐ ஹாவ் ஸ்பெண்ட் which பெரியவா enabled me to spend with him நான் லிவ் பண்ணியிருக்கேன். இது வீடியோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ போட்டதுனால எனக்கு வந்து பெனிஃபிட் என்னென்னா பெரியவாளை ரீலிவ் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த வீடியோனால எனக்கு நீங்கள் பார்த்து எனக்கு ஒன்றும் ஆகணுன்ட்டு இல்லை. தெர் இஸ் நோ ஐம் நாட் சீக்கிங் எனிதிங். பட் பெரியவாளை நம்புங்கோ. கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்கிறேன். ஏன்னா கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு தான் என்ன பண்ணி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில வரணும்னு தெரியணுன்ட்டு நம்ம தேடுவோம். ஏன்னா நாங்கள் இல்லாமல் அந்த மாதிரி தான் தேடினோம். ஸோ கஷ்டத்தில் இருந்தேன்னா பெரியவாளை பிடிச்சிக்கோங்க. நின்ன இடத்துல பிடிங்கோ, பெரியவாளை சேவிங்கோ. அண்ட் இன்னொன்று வந்து ஈவன் டிவினிட்டி cannot escape டெஸ்டினி. டெஸ்டினி இருந்தால் நம்ம அண்டர்கோ பண்ணணும். பட் பெரியவாளை நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னாக்க அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்மளோட சிவியரிட்டியை பெரியவா குறைப்பா. நான் இந்த புக்கில் இருக்கேன், நீ படின்னு பெரியவா ஏணிப்படிகளின் மாந்தர்கள் புக்கு கொடுத்துருக்கா. அதை பற்றியும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கா ஏன் படிக்கணும் எப்படி படிக்கணும்லாம். அதையும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அப்பா அக்கா சொல்லி கொடுத்ததை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் லிட்டில் பிட் ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்வன்ஸில் சொல்லணுன்ட்டு சொல்லின்னு இருக்கேன். அப்புறம் நான் யூஎஸ் வந்து எப்படி பெரியவாளோட இருந்தேன் அதெல்லாமும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். எல்லாரும் பெரியவாளை நினைங்கோ, நல்லவாளாக இருங்கோ. பெரியவா சொல்வா ஒழுங்காக இருமா போதும் அப்படின்பா. ரொம்பலாம் ரூல் கொடுத்து நீ இந்த பண்ணணும், அதை 7 மணிக்கு 6 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணி அந்த மாதிரி பண்ணி டிவோட்டீஸ் வந்து சொன்னபடி கேட்கலன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும். யாருக்கு? டிவோட்டிக்கு. அது வந்து பாவம் ஆகிடும் ஏதாவது குரு சொல்லி கேட்கலன்ட்டு. அதனால் பெரியவா எப்போதும் நீ ஒழுங்காக இரு போதும்னு சொல்லிடுவா. அந்த ஒழுங்குக்கு வந்து நிறையா மீனிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பெரியவாளை நினச்சிருந்தாலே நம்ம வந்து அங்கே ப்யூரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிடும். அண்ட் அவளாம் ரொம்ப நான் சொன்ன மாதிரி சிம்பிள், ரொம்ப படாடாபெல்லாம் வேண்டாம். பெரியவா நினச்சிக்கோங்கோ, அது போதும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம், சிவா பெரியவா சரணம்.